போகிறோம் அப்படின்னா அதாவது ஒர்க் 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 அப்படின்னே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆலினால் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆர்டிஸ்ட் இப்போ பொதுவாக ஒரு டேரக்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் தான் எல்லாமே பண்ணுவார். ஸோ அது வந்து ரொம்ப மனசுல இருந்து பண்ணுவார். அதனாலேயே வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் பாலாஜி அவர்களே மேடைகளை இயக்குனராக டார்க் ஹெவன். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நெருசராக இருக்கு, சாரி. மதுரன் சார், உங்களோட குட்டி ஆர்டி மூவிங்லாம் என்னோட சைல்ட்ஹுட் ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபர்ஸ்ட் டே பேசணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். இதனால் சொல்லணும், உண்மையிலே நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலே எமோஷ்னலாக ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 year பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்தில் இருந்தார். அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் உங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவாக ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பல, யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல. அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும். என் டீம் தவிர்த்து, ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொன்று கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க 2 பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் நினச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு நான் மனசார சொல்கிறேன், சித்து சார் நல்லா வருவார். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அண்ட் தென் தஷியா மேம், எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவோம் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசினேன்னா அவங்க தஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேருக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம், இந்த 2ம் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம், ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லாம் பண்ணுற கிரெடிட்டை நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொன்னோம், ஆஷிக் ப்ரோ. என் படத்தில் நடித்த பாதி ஆர்டிஸ்ட்க்கு அவர் தான் கோஆர்டினேட்டர். ஆனால் அவர் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணுறாப்புல. அண்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட்டு உங்களை கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கீங்க. எதுவுமே இன்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாளில் எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காமல் திரும்ப அனுப்புறோமே, எதுவும் நினச்சிருவாங்கன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து வேணும். ஏன்னா ஒரு டீம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்ம வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம். அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், குறைகள் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட். அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்கு. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிருக்கு? தோணுச்சு ப்ரோ.
அதாவது நான் கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்கிறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தா சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பர். இன்னொரு விஷயம் நம்ம கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன், ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போடலாம், பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே எனக்கு மேக்ஸிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்டர் எங்கே இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் அதில் நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தஷ்யா மேம் ஆல்ரெடி ஃபேம் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இதில் பாதி கிரெடிட் உங்களையும் சேரும். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. நான் எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனால் அவங்களுக்கு எதிராலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவதைகள் கண்டிப்பாக தேவை. என்னோட தேவதை என் யாமினி செந்தில் குமாரி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சார். இதுதான் ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசலாக வந்து இன்னைக்கு. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீமுக்கு நான் வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான டைமுக்கு வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாருடைய ஸ்பீச்சையும் ரசித்து கேட்ட எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்களை கிடைக்கிறது. எல்லாருக்கும் காலை வணக்கம். நிஜமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரீசன்ட் பார்த்தேன், ஆனஸ்டாக சொல்லணும், ஷார்ட் பை ஷார்ட் நல்லா இருக்கு. டீம் எல்லாத்துக்குமே என்னோட அந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காரு. வந்து மீட் பண்ணோம், பேசணும், ரொம்ப சைலண்டாக. பட் சைலண்டாக இருக்குமா பேசுகிற மாதிரிலாம் முக்கியம் கிடையாது. நம்மளோட ஒர்க்கு வந்து பேசுவோம் ஸ்க்ரீனில், அவரோட ஒர்க்கு பேசுது. ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். செல்வராமன் சார் அடிக்கடி சொல்லுவார், ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதோட பலன் நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்குன்னு சொல்லுவார். ஸோ இதில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. டேரக்டர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. எல்லாருமே நடப்பான அந்த வாழ்த்துக்கள். சித்து வந்து ஃப்ரெண்டு, அன்பு தம்பி. வெரி டேலண்டட் பர்சன். எனக்கு தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சித்துவை பிடிக்கும். பேருக்காக கம்பேர் பண்ணல, அதே மாதிரி அதே அளவுக்கு திறமையானவர் அவர். ஸோ அவர் இன்னும் நிறைய பண்ண போறாரு, பண்ணுவதை நம்ம பார்க்க போகிறோம். நாங்களும் ஃபியூச்சரில் தான் பண்ண போகிறோம். தர்ஷிகா அவங்களும் முன்னாடியே தெரியும், பிக் பாஸ்ல கலக்கினாங்க, இப்போ பெரிய ஸ்கிரீன்ல வந்து கலக்க போறாங்க. டைரக்டர் வந்து சாப்பிடவே மாட்டாருன்னு எல்லாரும் சொல்றீங்க, கஷ்டமா இருக்கு. சார் நல்லா சாப்பிட்டு தைரியம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் அந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்மே நம்ம அந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட சக்சஸ் வீக்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் சார். இது என்னோட கன்னி பேச்சு. எஸ். ஓ, எந்த மேடையில் ஏறினால பிடிச்சி பேசணும் இல்லை, கொஞ்சம் நர்வஸாகவே தான் இருக்கு. மித்ரன் சார் அவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலாஜி சாரோட மாமாவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி சார் அவர் மாமா தான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சார் கொஞ்சம் கூட இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ சார்கிட்ட வந்து நான் ஒரு 1 hour வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ எல்லாமே பேசினோம், பேசியே இந்த படத்தை முடிச்சிட்டோம் சார். சூப்பர் சார். ஆமாம், அதாவது பாலாஜி சார் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவரோட வலியும் வேதனையும் எனக்கு கூட இருக்கிறதுனால வந்து சொல்கிறேன். ஒரு நாள் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க, ஷூட் போயிட்டே இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வேலை செய்யலை. ஸோ பெரிய செலவு, வேஸ்ட்டு. அவர் முகத்தை அப்படி பார்க்குறேன்,
அவர் காமாவே இருக்காரு. என்ன பார்த்து காமா போயிட்டாரு, எங்கே போனாருன்னு தெரியல. நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல சவுண்டு மட்டும் கேட்குது, டம்மு 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 டம்முன்னு சவுண்டு கேட்குது. போய் காரை போய் அடிக்கிறாரு. காரோட பேனட் ஃபுல்லாக, ஃப்ரண்ட் பேனட் ஃபுல்லாக டேமேஜ். சரி பக்கத்தில் போய் கேட்க முடியலன்னா அவரோட வேதனை, அவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே போச்சு. அன்னைக்கு எடுத்த ஷூட்டு ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரி அவரோட கோபங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுட்டு தனக்கே ஒரு தண்டனை கொடுத்துக்கிடுவாரு. ஸோ யார்கிட்டையுமே காட்ட மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க செமையான டைப்பு. ஆனால் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக போகும் சார். என்னோட கல்லூரி வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது தான் இந்த படம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சார், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஃபீல்டில் படம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். படம் த்ரில்லிங்கான படம், படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே நல்லா அரட்டை அடிச்சுட்டு அதை என்னோட காலேஜ் லைஃப் வந்து திருப்பி கொடுத்தது சார் இந்த படம். ஸோ பாலாஜி ப்ரோவுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் தெரியும், ஒன்றும் இந்த பிரச்சனை ஒன்று என்ன தாண்டி போகணும், இல்லை இந்த டீமை தாண்டி போகணும். ஸோ அதனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி கிட்ட வந்து யாரையும் விட மாட்டோம். ஸோ இந்த படம் வந்து நல்ல சக்ஸஸாக வரும் சார், அது எந்த சந்தேகம் இல்லை. 2026 பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் அதுங்கிறது நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். அப்புறம் ஜெயக்குமார் சார்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஜாலியாக இருப்பாப்ல. ஆனால் கிட்ட போய் பேசுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. சித்து சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போலீஸ் கேரக்டர்னு சொல்லி பாலாஜி சார் சொல்லுங்க, போலீஸ் கேரக்டர்னு சொல்றீங்க சார் வந்து லவ்வபிள் பயமாக இருக்காப்ல, செட் ஆகுமானலாம் கேட்கணா. இல்லை நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பாருங்க. நாமல ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து மிரண்டுட்டான் சார். அவர் ஷார்ட் வெட்டின்னு சொன்னோடனே நல்ல ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அந்த முகத்தை வந்து இப்படி மாற்றுவாப்ல பாருங்க. ஓகே இந்த வாரம் ப்ரோ அப்படின்ட்டு போய் நிற்பாரு. அவர் பேச பார்த்தோன்னே நான் அரண்டுருவேன் சார். நேரில் பார்க்குறப்போ அந்த முகத்துக்கு பாரு செம்மையா இருக்கும் சார். உண்மையில படம் வந்து தரமா எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது சார். இதுக்கெல்லாம் நிறைய அவார்ட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சூப்பர் சார். அதாவது என்னதான் நீங்க வந்து ஒரு கன்னி ஸ்பீச்னு சொன்னாலும் ஒரு குருசாமி லெவலுக்கு நீங்க பேசியிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்கா எனக்கு இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார். நிறைய பேர் பேர் சொல்லல, சார் மெலிகன் சார் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். அவங்க வந்து எப்படின்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு வரோம், ஒரு பிக் பாஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு வந்தோடனே பல பேரோட மைண்ட் செட், கண்டஸ்டன்டோட மைண்ட் செட்னா எங்க ஓப்பனிங் போகலாம், எந்த ஊருக்கு வந்து டூர் போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வெளில வந்ததுல இருந்து அந்த ஓகே வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் சோர்சிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த தேர்ஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அப்பயே வந்துட்டு ஓகே சூப்பர் இவங்க செம்மையா வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்க்கும்போது த டார்க் ஹெவன் அப்படின்ற ஒரு படம் மூலியமா ஹீரோயினா பாலிவுட்ல இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கக்கூடிய தர்ஷிகாவை பெரிய கிடைக்கிறேன். தேங்க்யூ ஆஷிக். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு பின்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம். பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும், அங்கே இங்கே எல்லாரும் சொல்கிறது தான், அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்டு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல்ட் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும். நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. அவ்வளோதானா? ஓகே. இல்லை அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட் எப்படி இது?
எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும், நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே, ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. நிறைய கற்றுக்கணும்னு தோணுச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொன்று கற்றுக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிலகர் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ சித்து கிட்டலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங். ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று கற்றுக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன் அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பற்றி ஒரு சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால் என்ற பேரை ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். தேங்க்யூ. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்துல. ஸோ அவருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். பிரதீப் பிரதர் அவர்களை மேடை கலைகிறேன். ஹாய் ப்ரோ. ஹாய், எல்லாரும் வாங்க. நன்றி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இப்போ தான் அந்த ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொல்லாமல் நடிச்சுட்டு ஆப்பிள் ஜூஸ் ஆகுது, ஜாலியாக வந்துடலான்னு. பட் ஆனால் அதுக்கு அதே கிடையாது. அதாவது ஆப்பிள் சக்கை தான் நம்ம எக்ஸாக்டாக அழிஞ்சிருவாங்க. முதல் நாள் வந்து மலையில் ஏற்றுவாங்க, ரெண்டாவது நாள் மழையில் நினைய வைப்பாங்க, மூணாவது நாள் வெயிலில் காய வைப்பாங்க, நாலாவது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவேன். எனக்கு மனசுக்குள்ள தோணும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்க டீம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு உண்மையாகவே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது அது நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடும், நல்லா படம் எடுத்துருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர். அவர் கிளாஸ் நைட்டில் தான் அவர் தெரியும், எனக்கு 1 வீக் முன்னாடி தான். அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர், அது பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயக்குமார் சார், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்து எனக்கு என் கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவருக்கு அவர் செட்டில் இருக்காருன்னே அது ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார், அவருமே வந்து என்ன ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள். நான் சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள், செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி பாலாஜி, மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து ரொம்ப கூல். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவார், யாருமே ப்ரெஷர் போட மாட்டாரு, ஜாலியாக பண்ணுவார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லாரும் கலாச்சிட்டு இருப்போம் அந்த செட்டில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். சூப்பர். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம நிறைய இமேஜினேஷன்ல நீங்கள் வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டப்பா, என் லைஃபுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்து வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம அந்த 1 மினிட்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்கே ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண முடியல.
நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே செட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மாசாக பண்ணுறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோம், அதெல்லாம் படத்துக்கு இந்த மீட்டர் தான் தேவை. இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசுறதுக்குள்ள பேசிக்கிறேன். ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கிறேன். அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடிச்சு கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினச்சா ஒரு 1 மினிட்ல எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது சீக்கிரம் முடிஞ்சு உங்கள் எல்லாரும் முன்னாடி வரும். நீங்கள் அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா சிவசதீஷ் அவர்களை மேடை கிடைக்கிறேன். எஸ், கிளாப் ப்ளீஸ். சார், வந்திருக்கிற அனைத்து பிரஸ் அண்ட் மீடியா பர்சனுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம பாலாஜி பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, 2 மூவி பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் கொடுத்த நம்ம பாலாஜிக்கு இது எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ எல்லாருமே வந்து பாலாஜியோட கூட ட்ராவல் பண்ணி அந்த கஷ்டத்தை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிக்கிறேன். இருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் எங்களை மாதிரி டீமை, நம்ம பாலாஜி மாதிரி ஒரு பிரதரா டீமை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே கண்டிப்பாக பெரிய பெரிய பர்ஃபார்மன்ஸ், நல்ல டேலண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக நல்லா வளருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம மீடியாவில் நிறையா பேசுவதற்கு நிறைய மீடியா பிளாட்ஃபார்ம்ல டேலண்டே இல்லாத ஆளுங்களை நம்ம ரீல்லையும் நிறைய பிளாட்ஃபார்ம்லையும் ட்ரெண்டிங் பண்ணி ஒரு 4-5 மாசத்துல கலந்துடுறாங்க. பட் ஆனால் நம்ம பாலாஜி பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ என்ன அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நல்ல டேலண்டாக இருக்கிறவங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி அவர் செலக்ட் பண்ணுற ஒரு டேரக்டரை நீங்கள் எல்லாருமே சேர்த்து வளர்த்து விட்டீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிற டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலில் வளருவாங்க. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா, மீடியா நினைச்சா, பிரஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நினைச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதில் பல பேரோட லைஃப் இருக்குது, அது எல்லாருமே தெரியும். தென் அதே மாதிரி அவரோட கஷ்டம் வந்து பேசின எல்லாருமே சொன்னாங்க. பாலாஜியோட பிரதரோட D3ல இருந்து அவர் நிறைய ஃபேஸ் பண்ணாரு. எல்லாருமே ஒரு லெவலில் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு லெவலில் ரீச் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் எல்லாரும் சொன்னது தான். பட் அவர் ஒரு நாளைக்கு 10 கஷ்டம் வராது சார், ஒரு நாளைக்கு 50 கஷ்டம் வரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணுவாரு, இது ஒரு சொல்லுவாரு, மத்தியானம் ஒன்று சொல்லுவாரு, நைட் ஒன்று சொல்லுவாரு. சரி இப்படி ஆயிடுச்சு, இப்போ மதியானம் சொன்னீங்க ஒரு பிரச்சனை, அது அப்படியே தான் இருக்கு, இப்போ ஒரு பிரச்சனை வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் காலைல 3 மணி 4வது பிரச்சனை சொல்லுவாரு. அவருக்கு மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால ஆனால் என்னதான் ஃபேஸ் பண்ணாலும் டேலண்டான ஆர்டிஸ்ட் மட்டும் தான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால பர்சனலாக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வளர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாருமே கொஞ்சம் கிளாப் தட்டினீங்கன்னா. அதே மாதிரி ப்ளஸ் நம்ம சார் முத்திரன் சார் வந்து சீஃப் கெஸ்ட் நன்றி சார் வந்திருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், ஏன்னொன்னே மதத்தில் நான் டேரக்டாக பாலாஜி கிட்ட போயிட்டேன். ஓகே சார், அவ்வளோ சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்கிறேன். சூப்பர் சார், நம்ம சார் வாய்ஸே பயங்கரமாக சார் உங்களுக்கு அதோட அதை டக்குனு திருப்பி பார்க்க வச்சிட்டீங்க நீங்கள். சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் அவங்களுக்கு கூப்பிட போகிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஒரு போஸ்டர்லேயோ ஒரு ட்ரெய்லர்லையோ டீசர்லையோ அவங்க பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஓகே அவர் கிரிட்டிக்கலான படத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஸோ அந்த வகையில் ஜெயக்குமார் சார் அவர்களை மாதிரி நல்லா கிளாப் பண்ணலாம். சாப்பிட்டீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட், சாரி பழக்கம் இல்லை சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து என்னோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள். இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குள்ள டூ மச், அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். பாலாஜி கூட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒன்று முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து 100% நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி. இவங்க நல்லாவே சொல்கிறாங்க.
மனைவி இருந்தான்னா எல்லாரும் எங்கேயோ போயிடலாம். நிஜமா சொல்றேன், ஐ நோ பட் மை வைஃப், என் வைஃப் இல்லைன்னு நான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கணும். அதனால உங்களை நிஜமா சொல்றேன். அண்ட் பிளஸ் யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் இவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி, இவர் சொன்ன மாதிரி அப்படி இங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவருக்கு டைரக்ஷன் பார்க்குறாங்கன்னா அந்த டீமை பார்க்குறதோட வேலை வந்து அவங்களோட வேலை. நான் வந்து நம்ம ஆக்டர்ஸ் பேரெலாம் நான் ஒன்றும் பேச போகிறது. ஐ டிசைடட் நாட் டு ஸ்பீக் அபவுட் கோ ஆக்டர்ஸ். இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ணுற அண்ட் பாரதி ராஜாவுக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணா இருந்தாரோ அது மாதிரி மணிகண்டன் சார் இங்கே இருக்காங்க. மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படி தான் பண்ணணும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும், ஒருத்தராக பண்ண முடியாது. ஏன்னா நாடகத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும். அந்த டெக்னீஷியன் சார் வந்து ஐ ரியலி அட்மைர்டு கேமராமேன் சார். ஏன்னா அவ்வளோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க. ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்தேன். சொன்ன மாதிரி எங்கே இருக்காருன்னு தெரியாது. அதே மாதிரி கேமராமேன் வந்து நான் தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு கேமரா விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் அவரும் பேசி. ஆனால் அது பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் பேர்லாம் நான் மறந்துட்டேன், சாரி. ஃபென்டாஸ்டிக். என்கிட்ட திட்டுவாங்க, அது வேறு விஷயம். பட் ஃபென்டாஸ்டிக் பசங்க. அதே மாதிரி தெரிஞ்சு நம்ம பாய் என்னை கூட்டு வரது பாய். எங்கே அந்த பாய்? காத்திருப்பாய். ரொம்ப இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் நிஜமா ஹானஸ்டாக சொல்கிறேன், வந்து பாலாஜி படம் வந்து நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு. ஆனால் பெரிய தொல்லை என்னன்னா சிக்னலே கிடைக்காத இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் இருக்கும். ஊருக்கு போகிறது சார் ரொம்ப காம்ப்ளிகேஷன். அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது. நிஜமாலுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எப்போ எல்லாம் போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தரோம். இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு எனக்கு யாரும் தெரியாது. நான் ரொம்ப பின்னாடி ஒரு தம்பி, எஸ்பெஷலி நம்ம தம்பியோட படைக்காஞ்சாங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ண 2வது நாளே வந்து ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஒரு பெரிய விஷயம். அவங்க எவ்வளோ பேஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல, நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னோட தம்பியாக தான் நான் பார்க்குறேன். வெரி ஹார்ட் ஒர்க். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார். நாளைக்கு என்னால் இந்த நிஜமாக நல்லா ஒரு நினைப்பாங்க. வெரி குட். நல்ல டீம். இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும். நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, கழிக்கிறேன். அவங்களும் ஃபங்க்ஷன் வர மாதிரி தான் வந்திருக்காங்க. யார் சுமித்ராக்கம் சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அண்ட் சார், மித்ரன் சார், ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து எங்களுக்காக டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு பர்சன் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஷிக் சார். ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாலாஜி சாருக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவின்னே சொல்லலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ தான் அண்ணாவா தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான். ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ். அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் சிது அண்ணா, தஷ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை. வந்து செட்டுக்கு வந்தாருன்னா சாப்பிட மாட்டார். கேட்டால் தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர்களை மணி கழிக்கிறேன். அவர் வந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி வந்திருக்காரு பயங்கரமா. எஸ், கமான் தீபன் பிரதர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா அத்தனை பேருக்கும் வந்து எங்களுக்கு சிறந்தாந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம். மித்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. சார் அவரோட டிஃபிகல்ட்டான கேரக்டர் எனக்கு அப்படியே கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரும் சரி அவங்களோட டீமும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து எப்படி இங்கே போய் கண்டுபிடிச்சாங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் சார். ஒரு நார்மலாக நம்ம வந்து ஷூட்டுக்கு காலைல போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான் இருக்கும். அதில் வந்து நான் யோசிச்சிருக்கேன் எப்படி இதில் வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போனாங்கிறது வந்து உண்மையிலே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் வந்து நைட்டு பகலும் தூக்காமல் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பாலாஜி சாருக்குமே ஒரு பெரிய லைஃபாக அமையுங்கிறது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். திரும்பி நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனோட அழுதால கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சார். அதுக்கான உழைப்பு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் டீம் எல்லாருமே, சாரோடைய டீம் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட். சாரோடைய ஒய்ஃப் மேம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் உட்காந்து அவங்க அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு. அதே மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் எங்கே இருக்காருன்னு தேடணும். அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் 2 டேக் போனால் கூட அவர் டென்ஷனாக ஆக மாட்டார். கிட்டக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லி அதுக்கப்புறம் டேக் வாங்குவார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களை மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு பெரிய கிஃப்டட் சார். உங்கள் படத்தில் வாய்ப்பு கிடைச்சி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வி லவ் யூ லாட். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.